ஹேங்னா உங்கள் பாவி. இனி லட்டு பண்ணுறதுக்கு பூந்தியெல்லாம் எண்ணெயில் இட்டு பொரிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்காம பூந்தி பொரிக்காமல் எப்படி ஒரு சூப்பரான லட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி வடை மாதிரி தட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறமா லைட்டாக குத்தி பாருங்கள். அது நல்லா ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா சூப்பராக குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை எடுத்து நல்லா ஆற வச்சு ஆறினதுக்கப்புறமா ஒரு குட்டி மிக்சர் ஜாரில் அதை பொடிச்சு போட்டு பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி கொரன்னு பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கதை ஆட் பண்ணி நல்லா 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டில் தட்டிட்டு அதே கடாயிலே 1.25 கப் அளவுக்கு சுகரு, அப்புறம் கால்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுகரை மெல்ட் பண்ண விட்டுக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு லைட்டாக ஒரு கம்மி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வறுத்து வச்சுருக்க அந்த கடலை மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சுகர் சிரப்லாம் நல்லா அந்த கடலை மாவு அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டாக நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா லட்டு மாதிரி பொடிச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான லட்டு ரெடி.